ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான சூப்பரான உதிரியாக இருக்கிற பிரியாணி தான் செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது 1 kg அளவுக்கு பிரியாணி இங்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க ப்ரிப்ரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஆயில் ஒரு 100 ml அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு அதில் 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். சீக்கிரம் வதங்கி வரணுன்னு உப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 to 7 minutes இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 4 tablespoon கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயிலேயே நம்ம இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது 10 minutes ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 kg அளவுக்கு சிக்கன் பீசஸ் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய பீசஸாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டர்மரிக் பவுடர் போட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 2 minutes இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு 1 teaspoon அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஒரு 1.5 tablespoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலாவோட ரெசிபி வேணும்னா வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது ஹோம்மேட் பிரியாணி மசாலா தான் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் பட்டை, கிராம்பு எதுவுமே நம்ம தாளிக்கும் போது இதில் போட்டு தாளிக்கல. இந்த பிரியாணி மசாலா போட்டாலே அந்த டேஸ்ட் இதில் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் எதுவுமே ஃபஸ்ட்டு தாளிக்காமல் பிரியாணி மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு தக்காளி இந்த மாதிரி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கர்டு ஒரு 3 tablespoon கிட்ட ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு 1/2 lemon எடுத்துகிட்டு அதையும் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1/2 lemon இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நல்லா கலந்து விட்டு ஒரு 5 minutes நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இதிலே நல்லா இது வெந்து வரட்டும். நல்லா ஒரு 5 minutes இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடலாம். இப்போது சிக்கன்லேயே இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இதை நல்லா மூடி போட்டுட்டு ஒரு 10 minutes நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 20 minutes சோக் பண்ண ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி ரைஸ் தான் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா பாஸ்மதி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவு மட்டும் கரெக்டாக வச்சு குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 minutes நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 cup ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் 1க்கு 1.5 cup அந்த அளவில் 6 cup அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கிளறி கொடுக்கலாம். ரொம்ப கிளறினா அரிசி உடஞ்சிரும். இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3 to 5 minutesல தண்ணி எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் அப்சர்வ் ஆகிடும். அப்போ நம்ம தம் போட்டுக்கலாம்.
லைட்டாக கொத்தமல்லி இலை மேலே தூவிட்டு, புதினா இலைகள் கொஞ்சம் தூவிட்டு, கீ 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நம்ம தம் போட்டுக்கலாம். ஃபைனலாக ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு நம்ம தம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டு வச்சு மூடிட்டு மேலே தண்ணி ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் இது குக் ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ், அப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டு எடுத்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான பிரியாணி ரெடி. சூப்பராக எப்படி உதிரி உதிரியாக அடிப்பிடிக்காமல் வந்திருக்கு. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.